வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் சாசேஜ் மசாலா பண்ண போகிறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம சோம்பு சீரகம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போது 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம் அந்த பேஸ்ட்டை. ஸோ பச்சை வாசனை போகிறதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். அதனால் கொதிக்கிட்டோம். அந்த கேப்பில் இப்போ நம்ம சிக்கன் சாசேஜ் 250 கிராம்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணுமா தின்னாக வேணுமாங்கிறத பார்த்து அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் அளவில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அதனால் நம்ம 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சுவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிடலாம். ஸோ ஸ்பைஸ் பவுடரோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வதக்குனீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்ப்போம். அதனால் நீங்கள் தனி மிளகாத்தூள் அளவு கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல். காரம் கூட சேர்த்திங்கன்னா பெப்பர் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயாச்சு. ஸோ இந்த டைம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சிக்கன் சாசேஜை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக தான் நம்ம கிண்டணும். அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி மெதுவாக நம்ம கிண்டி விடலாம். இது சிக்கன் சாசேஜ் மட்டும் இல்லை, எல்லா சாசேஜ்லேயும் நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து மெதுவாக நம்ம வந்து கிண்டி விடலாம். இப்போது இது வந்து வேகணும், மசாலா எல்லாம் வந்து மிங்கிள் ஆகி நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வைக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் வந்து சாசேஜோட நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாலாம் உங்களுக்கு வந்து இப்படியே வேணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ட்ரையாக வேணும்னா நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வந்து சுருள கிண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேகாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சுருங்க. நல்லா ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்காக நல்லா நான் வந்து கிண்டி விட்றேன். இது வந்து நீங்கள் சிக்கன் சாசேஜ் வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, நான் வந்து ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். இப்போது அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக நான் வந்து மூடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மசாலா எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பெப்பர் பவுடர் போட்டதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கெச்சப் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் சாசேஜ் மசாலா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.